பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றை நான் தேடி இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றை நாம் தேடி. மறைபொருளானவனே, உன்னை மனங்களில் சிறை வைத்தோ. மறைபொருளானவனே, உன்னை மனங்களில் சிறை வைத்தோ. குறையுள்ள கோவிலிலே உம்மை கொண்டு நான் குடி வைத்தோ. குறையுள்ள கோவிலிலே உம்மை கொண்டு நான் குடி வைத்தோ. இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றை நாம் தேடி. இன்றைய திருப்பலியானது மஜலாவுக்கு பிரசவம் நல்ல முறையில் நடக்கவும் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் இவருடைய சிறப்பு ஆசிரியருக்காக அவருடைய பெற்றோர் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஜொகனாவுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டி திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும் லாசடி குரூஸ் அவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாரத்தின் முதல் நாளிலே இறைவனுடைய அருள் ஆசிரை தேடி நாம் ஆண்டவரை தேடி இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு தருணமும் நம்முடைய இறைவன் நலன்களால் நன்மைத்தனத்தால் நிரப்ப விரும்புகிறார். நம் ஒவ்வொருவரையும் நலம் விசாரிக்க தொடுகிறார். இந்த நாளிலே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஓய்வு நாளில் கை சூம்பிய ஒரு மனிதனை முன் கையை நீட்டு என்று சொல்லி தொட்டு அவனை சுகப்படுத்துகின்றார். சட்டங்கள் மனிதனுக்காக, மனிதன் சட்டத்துக்காக அல்ல என்பதை ஆண்டவர் தன்னுடைய வாழ் மூலமாக என்பித்து காண்பிக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் கூட நாம் பல நேரங்களிலே நாம் கடைபிடிக்கக்கூடிய சட்டங்கள் சம்பிரதாயங்கள் நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்துவதற்காக உதவி செய்கிறதா அல்லது ஒரு கடமைக்காக நாம் இதை நாம் செய்கிறோமா? இந்த நாளிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நன்மைத்தனங்களால் நிரப்பி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய நன்மைத்தனத்தை உணர தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன்.
இரக்கமாயிரும். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோ. தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோ. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையை வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 24 தொடங்கி அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 3 முடிய. சகோதர சகோதரிகளே, இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் படவேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். என் மூலம் இறைவார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டன் ஆனேன். நான் வழங்கும் இறைவார்த்தை ஊழியாக தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களினங்கள் இடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கின்றார். கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடே கற்பித்து வருகிறோம். இதற்காகவே வல்லமையோடு என்னுள் செயல்படும் அவருடைய ஆற்றலுக்கு ஏற்ப வருந்தி பாடுபட்டு உழைக்கிறோம். உங்களுக்காக இலவோதிக்கேயா நகர மக்களுக்காகவும் என்னை நேரில் பார்த்திராத மற்ற அனைவருக்காகவும் நான் மிகவும் வருந்தி உழைக்கிறேன். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன். என் உழைப்பால் உள்ளங்கள் யாவும் ஊக்கமடைந்து அனைவரும் அன்பினால் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். இவ்வாறு கடவுளுடைய மறைபொருளாகிய கிறிஸ்துவை யாவரும் அறிந்துணர வேண்டும். அந்த அறிவுத்திறனால் உறுதியான நம்பிக்கையை அவர்கள் நிறைவாக பெற வேண்டும். இதுவே என் விருப்பம். ஞானமும் அறிவுமாகிய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் மறைந்துள்ளன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 62.
என் மீட்பும் மேன்மையும் கடவுளிடமே இருக்கின்றன. என் மீட்பும் மேன்மையும் கடவுளிடமே இருக்கின்றன. நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுரே. என் மீட்பும் மேன்மையும் கடவுளிடமே இருக்கின்றன. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுரே. எனவே நான் சிறிதும் அசைவுரே. என் மீட்பும் மேன்மையும் கடவுளிடமே இருக்கின்றன. மக்களே, எல்லா காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம். கடவுளே நமக்கு அடைக்கலம். என் மீட்பும் மேன்மையும் கடவுளிடமே இருக்கின்றன. என் மீட்பும் மேன்மையும் கடவுளிடமே இருக்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6. வாழ்வு தரும் இறைவார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார். அங்கே வலக்கை சூம்பிய ஒருவர் இருந்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தார்கள். இயேசு அவருடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். அவர் எழுந்து நின்றார். இயேசு அவளை நோக்கி, உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று கேட்டார். பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாவரையும் பார்த்துவிட்டு, உம் கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார். அவரும் அப்படியே செய்தார். அவருடைய கை நலமடைந்தது. அவர்களோ கோப வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, நமக்கு ஒருவர் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை நலம் விசாரிக்க துடிக்கிறார். நம்மளோருக்குமே தெரிந்த ஒரு அழகான பாடல், நமக்கு ஒருவர் இருக்கிறார், நலம் விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் கூர்ந்து கவனிக்கிறார். இந்த பாட்டு தெரியுமா? கேட்டிருக்கீங்களா? இந்த பாட்டு தெரியுமா? உனக்கு ஒருவர் இருக்கிறார். தெரியாது. ஓகே. அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் புனித அன்னை தெரசாவுடைய திருவிழாவை நாம் கொண்டாடி இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையானால் நாம் அந்த நாளை நினைவு நாளாக நாம் கொண்டாடவில்லை. புனித அன்னை தெரசாவுடைய வாழ்வை நாம் புரட்டி பார்க்கிற பொழுது, பிறப்பால் ஒரு அந்நிய நாட்டை சார்ந்த ஒரு சாதாரண பெண்மணி இந்திய நாட்டுக்கு வந்து அவர் தொடங்கிய அந்த பணி, ஆசிரிய பணி, தொடக்க கால தன்னுடைய அந்த பணியானது ஒரு பணக்கார செல்வ செழிப்புமிக்க ஒரு பள்ளியிலே தொடங்கினாலும் கூட அவருடைய எண்ணங்கள் எல்லாம் அருகாமையில் இருந்த அந்த சேரிகளிலும் ஏழை எளிய மக்கள் மீதும் இருந்தது. அந்த சமூகத்திலே யாரும் இல்லாத, முகவரி இல்லாத அடித்தட்டு அந்த மக்கள் பால் அவருடைய கவனமெல்லாம் இருந்தது. எனவேதான் ஒரு காலகட்டத்திலே அன்னை தெரசா உணர்கின்றார், கான்வெண்டில் அவர் வாழ்கிற அந்த வாழ்க்கை அவருக்கு உறுத்தலாக இருந்தது. எனவே தான் அவர் அந்த ஏழை எளிய மக்களுக்காக தான் இருந்த அந்த மடத்திலிருந்து வெளியேறி அந்த ஏழை எளிய மக்களுக்காக தன்னை முற்றிலுமாக அவர் அர்ப்பணிக்கின்றார். எ கால் வித்தின் த கால் என்று சொல்வார்கள். இறுதி வரை அந்த மக்களுக்காக, தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த மக்களுக்காக அவர் வாழ்ந்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது. அதாவது நிறுவனம் சார்ந்த சடங்குகளை தாண்டி இறைவன் என்னை எதற்காக தேர்ந்தெடுத்தார் என்பதை தன்னுடைய வாழ்விலே அனுபவபூர்வமாக அனுபவித்த அன்னை தெரசா அதை தன்னுடைய வாழ்விலே அவர் வாழ்ந்து காட்டினார். தன்னுடைய வாழ்வின் முழுமையான அர்த்தத்தை உணர்ந்து வாழ்ந்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லித்தருகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட நாம் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை தான் பார்க்கிறோம். அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையை சார்ந்த ஒரு செய்தி. ஓய்வு நாளில் குணப்படுத்துவது சரியா தவறா? அங்கே ஒரு பட்டிமன்றம். ஓய்வு நாளில் சுகப்படுத்துவது சரியா தவறா? ஓய்வு நாளில் அதாவது ஓய்வு நாளில் குணப்படுத்தக்கூடாது என்பது என்ற ஒரு சட்டம் இருந்தது, ஒரு மரபு இருந்தது. அவ்வாறு அதை மீறுவது குற்றமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இயேசுவுக்கு ஓய்வு நாளை நிறுவிய அந்த கடவுளுக்கு எதிராக இயேசு செல்ல விரும்பவில்லை. அதாவது ஓய்வு நாள் மனிதருக்காக, சட்டங்கள் சமுதாயங்கள் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டவை என்பதை அவர் கோடிட்டு காட்டி, அந்த கை சும்பியவனை அழைத்து உன் கையை நீட்டு என்று சொல்லி தொட்டு நலம் விசாரித்து அவருக்கு சுகத்தை கொடுக்கின்றார். நான் பார்க்குறோம், கடைசியாக ஒரு வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் கடும் கோபம் கொண்டவர்களாக அங்கிருந்து சென்றார்கள். அந்த பரிசேய சதுசேயர்கள் கடும் கோபம் கொண்டவர்களாக அங்கிருந்து சென்றார்கள். ஒரு அழகான ஒரு பழமொழி இவ்வாறு சொல்லுவார்கள்: நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள். அத்தகைய மனிதரோடு நட்பு கொள்வது கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு சமம். நேருக்கு நேர் ரொம்ப குடியாக நல்லா பேசிட்டு பின்னாடி விட்டு வேறு மாதிரி பேசுகிறவங்க கூட கவனமாக இருங்க. அப்படி
இருப்பது என்ன? எதுக்கு சமம்? கடும் விஷத்தை கலந்து சாப்பிடுவதுக்கு சமம் என்று சொல்கிறாங்க. இந்த பரிசுகள் இதைத்தான் செய்தார்கள். அவங்க முன்னாடி அதை செய்யலை, விட்டுட்டு பின்னாடி என்ன செய்யக்கூடாதோ அந்த செயல்களை செய்தார்கள். நம்முடைய வாழ்க்கை கூட நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா, பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை யாரை போல் இருக்கிறது? இந்த நற்செய்தி வாசகத்திலே 3 வகையான மனநிலை நாம் பார்க்குறோம். ஒன்று இயேசுவின் மனநிலை. சட்டம் இருந்தது, சம்பிரதாயம் இருந்தது. அந்த சட்டத்தை சம்பிரதாயத்தை தாண்டி இயேசுடைய மனநிலை என்ன? நல்லதை செய்ய வேண்டும், என்னால் மற்றவர்கள் நன்மை பெற வேண்டும், வாழ்வு பெற வேண்டும், அந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். அதுதான் இயேசுடைய மனநிலையாக இருந்தது. இரண்டாவதாக அந்த கை சூம்பியவன், அவன் எப்படிப்பட்ட மனநிலையோடு வந்திருப்பான்? சட்டம் இருக்கிறது, சம்பிரதாயம் இருக்கிறது, இந்த சமூகம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது, எனக்கு இந்த இடத்திலே இந்த சமூகத்திலே என்னால் வாழ முடியுமா, எனக்கு அந்த நிலையான அந்த ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்குமா என்ற பல்வேறு விதமான கேள்விக்குறிகளும் அங்கே வந்திருக்கலாம். மூன்றாவதாக அந்த பரிசேய சதுசேயர். இயேசு நன்மை செய்கிறார், அந்த கை சுமையினுடைய மனநிலையை பார்த்து நன்மை செய்கிறார், நல்லது செய்கிறார். ஆனால் அந்த பரிசேய சதுசேயர்கள் என்ன? இயேசுவுக்கு எதிராக செயல்படுகிறார்கள், நன்மைத்தனத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள். இந்த உலகத்தில் நாம் நல்லது செய்கிற பொழுது இந்த உலகத்திற்கு நம்மை பிடிக்காது. மிக அழகாக சொல்வார்கள், நல்லது செய்பவர்களுடைய வீட்டு முற்றத்திலே மரணம் படுத்து கிடக்குமா, உண்மையை நேர்மையோடு வாழ்வுடைய வீட்டு முற்றத்திலே மரணம் படுத்து கிடக்குமா. அப்படி என்றால் நாம் நல்லது செய்தோம் என்றால் இந்த சமூகம் நம்மை ஏற்றுக்கொள்ளாது. இவனுக்கு வாழ தெரியாது, இவளுக்கு வாழ தெரியாது, இவன் வாழ்கிறதுக்கு லாய்க்கே இல்லை என்று இந்த சமூகம் நம்மை தூற்றும், இந்த சமூகம் நம்மை தூக்கி எறியும். ஆனால் அதற்காக நாம் செய்ய வேண்டிய அந்த நல்ல காரியங்கள் நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது. இந்த சமூகத்திலே நீதியின்பால், நேர்மையின்பால், உண்மையின்பால் ஒரு நிலைப்பாடு எடுக்கிற பொழுது நாம் பலவிதமான துன்பங்களை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். இதுதான் இந்த உலகத்துடைய நீதி. இயேசுவும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. இயேசுவும் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்தார். ஆனால் இயேசு தான் செய்த அந்த செயலை துணிச்சலாக ஒரு மாற்று சிந்தனையோடு செய்தார். கிறிஸ்தவர்களாகிய நாம் இதைத்தான் செய்ய அழைக்கும். கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள், கிறிஸ்து அவனாக, கிறிஸ்து அவளாக வாழ வேண்டியவன், கிறிஸ்துவின் மனநிலை கொண்டு வாழ வேண்டியவன். இதை நான் செய்கிறேன், மற்றவங்க என்னை அங்கீகரிக்க மாட்டாங்க, மற்றவங்க என்னை பற்றி தவறாக பேசுவாங்க, அதற்காக அந்த நல்ல செயலை செய்யாமல் போவது அது கிறிஸ்துவ மதிப்பீடு கிடையாது. அப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் கிறிஸ்துவ மதிப்பீடுக்கு எதிராக நாம் வாழ்கிறோம். நாம் ஒரு கிறிஸ்துவின் மனநிலை இல்லாமல் நாம் வாழ்கிறோம், அதுதான் உண்மை. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாம் கேட்டு பார்ப்போம். இந்த நாளிலே 3 முக்கியமான மனநிலை நம்மிடம் இருக்கக்கூடிய மனநிலை இயேசுவின் மனநிலையா? நல்லது நடக்கிற பொழுது அதை அங்கீகரிக்கக்கூடிய இயேசுவின் மனநிலையா, அல்லது அந்த பரிசேய சதுசேயர்களைப் போல எப்போதுமே குறை கண்டுபிடிக்கக்கூடிய மனநிலையா? நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருந்தால் அதை தான் பெருசுப்படுத்தக்கூடிய மனதில் இருக்கிறார்கள். ஒரு பெரிய ஒயிட் பேப்பர் இருக்குதுன்னா, வெள்ளை பேப்பரில் ஒரு சின்ன ஒரு ஸ்பாட், ஒரு சின்ன ஒரு இங்கு பட்டுன்னு வைங்களேன், அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய மற்ற அந்த வெள்ளை பாகங்கள் எதுவுமே தெரியாது, அந்த ஒயிட் மட்டும்தான், அந்த கருப்பு புள்ளி மட்டும் தான் நமக்கு தெரியும். அதை தான் போய் எல்லாரும் போய் ஊதி பெருசாக்குவோம். இதற்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் கேட்டு பார்ப்போம், என்னுடைய மனநிலை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையாக இருக்கிறது? நான் உண்மையாக இருக்கிறேனா, நேர்மையாக இருக்கிறேனா, அல்லது மற்றவர்களுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்காக அவங்கள பற்றி நல்லா அவங்க முன்னாடி பேசிட்டு பின்னாடி தேளாக கொட்டுகிற விஷயத்தை ஏற்றுகிற ஒரு மனநிலை என்னிடம் இருக்கிறதா? எனவே இயேசுவின் மனநிலை நம்முடைய மனநிலையாக, நம்முடைய வாழ்வின் எல்லா தருணத்திலும் இயேசு நம்மை விசாரிக்க துடிக்கிறார். நாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிடாமல் நம்மை விசாரிக்க துடிக்கிறார் என்ற மனநிலையோடு நாம் கடவுளை நம்புவோம். இன்றைய சங்கீதத்திலே நாம் அழகாக பாடினோம். தாவீது அரசன் ஒரு இக்கட்டான சூழ்நிலை பாடிய அந்த சங்கீதத்தை தான் இன்றைய திருப்பாடலாக நாம் பாடினோம். என் கற்பாரையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே, எனவே நான் சிறிதும் அசைவுறேன்.
இந்த திருப்பாடல் 62 தாவீது மன்னரால் 2 சூழ்நிலையிலே பாடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. முதலாவதாக, தாவீதை அவருடைய மகன் அப்சலோம் கொல்வதற்கு தேடி இழந்த அந்த காலகட்டத்திலே ஆண்டவரை நம்பி இந்த திருப்பாடலை அவர் பாடியிருக்கலாம் என்றும், இரண்டாவதாக, தாவீது யூதாவில் உள்ள எப்ரோனை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த அந்த காலகட்டத்திலே சவுலுடைய ஆதரவாளர்கள் அவரை கொல்ல முயன்ற பொழுது இந்த திருப்பாடலை அவர் பாடியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தாவீதுக்கு எதிரிகளிலிருந்து மட்டுமல்லாமல் அவருக்கு நெருக்கமாக இருந்தவர்களிடமிருந்து ஆபத்துகள் வந்ததாக இருந்தது. அத்தகைய சூழ்நிலை அவர் ஆண்டவரிடம் ஆழமாக நம்பிக்கை வைத்து, என் கற்பாரையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே, எனவே நான் சிறிதும் அசைவரும் என்று சொல்கின்றார். பல நேரங்களிலே நமக்கு கூட அந்த தாவீதை போல ஆபத்து எங்கிருந்து நம்ம கூட இருப்பவர்களால் தான் நமக்கு வரும். எனவே இந்த நாளிலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் வந்த அந்த ஆபத்துக்கள், துன்பங்கள், சவால்கள் போன்ற எல்லாவற்றிலிருந்தும் எவ்வாறு வெளியே வந்து கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தாரோ அதே போல நம் ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொண்டு வாழ நாம் முயற்சிப்போம். திருப்பாடல் 4:5 வாசிக்கிறோம், ஆண்டவரை நம்புங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். தொடர்ந்து திருப்பாடல் 31:14, ஆண்டவரே, நான் உன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், நீரே என் கடவுள். திருப்பாடல் 118:8, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் போவதே மேல். எனவே நாம் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து ஆண்டவரோடு நாம் பயணிப்போம். ஆமீன். ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும், ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். பூவந்து வருகின்றேன், கோதுமை மணியாய் மடிந்திட, உடைந்த அப்பமாய் மாறிட, திராட்சை கனியாய் விளைந்திட, விழுந்த ரசமாய் மாறிட, பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தேன், ஏற்றருளும் இறைவா. பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தேன், ஏற்றருளும் இறைவா. பூவந்து வருகின்றேன், இன்று உமக்கே தருகின்றேன். பூவந்து வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மனிதர்கள் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தவறிழைத்து எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாடமிருந்து விரக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வு எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூத முதன்மை வான தூதரோரும் அரியணில் அமர்வோர் தலைமை தாங்குவோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்த பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், மேல் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னி தாயான தூய மரியா, அவருடைய கணவரான பிறந்த யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்குவந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் தேர்ந்தென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் ஒளிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுதல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தமும் அவரை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அணைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அணைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். மாற்றிடவே வந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திரு பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். கலைமா நீரொடைகளுக்காக இயங்குவது போல கடவுளை என் ஆன்மா உமக்காக இயங்குகிறது. வல்லவரான கடவுள் மீது என் ஆன்மா தாகம் கொண்டிருக்கிறது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம்முடைய வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்திருக்கின்றேன். இவ்வாறு அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவருடைய வாழ்வில் என்று பங்கேற்க தகுதி பெறுவோமாக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்ய அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
கிறிஸ்து ராஜா வாழ்க, உமது ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.